போவது யாரின் நடிப்பு புயல். நகைச்சுவை செய்தாலும் இவரது திரைச்சுவை மாறாது. நடிப்பும் சிரிப்பும் இவரது இரத்தத்தில் இருக்கும். பொறுப்பும் சிறப்பும் இவரது யுத்தத்தில் இருக்கும். உழைப்பால் உயர்ந்த சாமானியன். பேரும் புகழும் பணமும் தேடும் கலை உலகில் அடுத்தவர்களின் மகிழ்ச்சியே இவரின் மகிழ்ச்சி என்று எடுத்து காட்டியவர்தான் நமது KPY அசார் அவர்கள். RJ, VJ, தொகுப்பாளர், பலகுரல் மன்னன், நடிகர், விஜய் தொலைக்காட்சியின் ரியாலிட்டி ஷோவான கலக்க போவது யாரு சீசன் 7இன் வெற்றி மகுடத்தை சூடியவர் என எண்ணற்ற திறமைகளை தன்னுள் வைத்து மக்களை மயக்கும் வித்தைக்காரரான நமது சிறப்பு விருந்தினர் திரு அசார் அவர்கள். இவர் ஜூன் 7ஆம் தேதி 1987இல் வந்தாரை வாழ வைக்கும் சென்னை மாகாணத்தில் பிறந்தார். தனது பள்ளி பருவத்தில் இருந்தே மிமிக்ரியின் மீது பெரும் ஆர்வம் கொண்டு இவர் முதலில் கார்ட்டூன் கதாபாத்திரங்களின் குரல்களை பேசியும் பல மேடைகளில் தனது திறமையை வெளிப்படுத்தியும் 7ஆம் வகுப்பிலேயே தனது சிங்க குரலுக்கான ஒத்திகையும் பார்த்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மின்னணு தொடர்பு பட்டப்படிப்பை 2006ஆம் ஆண்டு முடித்தார். மிமிக்ரியின் மீது உள்ள ஆர்வத்தை புரிந்து கொண்ட இவர் தனது திறமைக்கான சிறந்த மேடையை தேடி அடைந்தார். தனக்கென வாய்ப்பு கிட்டாத சூழலில் ஷோரூம்களில் வேலையும் செய்துள்ளார். அப்பொழுது தனது நண்பரின் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஆஹா FMஇல் தனது ஆட்சி திறமையை வெளிப்படுத்தியதன் மூலம் மேலும் பல வாய்ப்புகள் இவரை தேடி வந்தது. இதன் பிறகு ஆதித்யா தொலைக்காட்சியில் தொகுப்பாளராக தனது பயணத்தை தொடங்கினார். எம் கல்லூரியின் முதல்வர் இவர் கலக்க போவது யாரு நிகழ்ச்சியில் வெற்றியின் மூலம் தனது அடையாளத்தை பதிவு செய்து இன்று மக்களால் KPY அசார் என்று அழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார். சின்னத்திரையில் மட்டுமல்ல, வெள்ளித்திரையிலும் இயக்குனர் விக்ரமன் மூலம் கால் பதித்து நினைத்தது யாரோ என்ற படத்தின் மூலம் அறிமுகமான பிறகு மேலும் அடுத்தடுத்த பல திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். 2018ஆம் ஆண்டு வெளிவந்த ஏண்டா தலையில் என்ன வைக்கல மற்றும் 2019ஆம் ஆண்டு வெளிவந்த சாரல் உள்ளிட்ட படங்களிலும் நடித்துள்ளார். பல மிமிக்ரி வல்லுநர்கள் இருப்பினும் இவரோ தனக்கென தனி சிறப்பையை வைத்துள்ளார். 3 நிமிடங்களில் 25 குரல்கள் பேசுவதில் சிறந்தவர். இப்படி திறமை மிக்க குரல் வளம் கொண்ட சிறப்பு விருந்தினரை அன்போடு மேடை கலைக்கின்றோம். எல்லாரும் என்ஜாய் பண்ற மூட்ல இருக்கீங்களா? சவுண்ட் பத்தலையே. இப்ப போடுற சத்தம் நம்ம ஏர்போர்ட் வரையும் கேட்கணும். கிறிஸ்ட கிங் இன்ஜினியரிங் காலேஜ் சூப்பர். ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து ஹாஸ்டல் டே செலிப்ரேட் பண்றீங்க. இவ்வளோ பேர் வந்து ஹாஸ்டலில் இருக்கீங்கன்றதே நமக்கு ஒரு பெரிய விஷயம். ஏன்னா வந்து ஒரு சூப்பரான ஒரு காலேஜில் ஒரு நல்ல ஃபெசிலிட்டிஸோட அம்யூனிட்டிஸோடு நமக்கு வந்து ஒரு ஹாஸ்டல் கொடுத்துருக்காங்க. அந்த ஹாஸ்டலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஹாஸ்டல் டேவை செலிப்ரேட் பண்ணுறீங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டே வந்து வர்றதுக்காக நீங்கள் ஒரு வருஷம் ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஃபஸ்ட்டு இங்கே பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். உள்ளே என்ட்ரி ஆகும்போது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து தெரிஞ்ச என்னுடைய ஃபாதர், நம்ம ஃபாதர் ஜேவியர் மனோஜ் ஃபாதர் வந்து இங்கே இருந்தாங்கன்றதே எனக்கு ஒரு பெரிய அடிஷ்னல் சந்தோஷம். அவங்க என்னை வெல்கம் பண்ணது. ஏன்னா ஏற்கனவே நாங்கள் அவரை மீட் பண்ணியிருந்தேன். அங்கேயும் ரொம்ப அழகான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அது தவிர நம்ம பிரின்சிபல் வந்து அவர் கிட்டத்தட்ட நீங்கள் நம்ம காலேஜோட சூப்பர் ஸ்டார் மாதிரி அவர் பேர் சொல்லும் போது அவ்வளோ எனர்ஜி கொடுக்குறீங்க. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய பெரிய சந்தோஷம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அதுக்கு நடுவில் என்னோட ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ், அந்த பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு நானும் கிளம்புறேன். உங்களுக்கு பிடிச்ச ஒரு சில நட்சத்திரங்கள்லாம் கூட்டிகிட்டு வர போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து விஜய் டிவியில் என்னை பார்த்துருக்கீங்களா? ஓகேவா? பார்த்துருக்கீங்களா? பார்த்தேன்றவங்க மட்டும் கை தட்டுங்க பார்ப்போம். யாரும் கை தூக்க வேணாம். காலேஜில் கிளாஸில் கை தூக்குற மாதிரி கிளாப் பண்ணால் சவுண்டு, அந்த சவுண்டு தான் எனக்கு வேணும். ஓகே, உங்கள் எனர்ஜி எனக்கு திரும்பி பூமராங் மாதிரி உங்களுக்கு எனர்ஜி கொடுப்பேன். தேங்க்யூ தேங்க்யூ. உள்ளே வரும்போதே பிரின்சிபல் சொல்லிட்டார், சார் மற்ற காலேஜ் தெரியல சார், எங்கள் காலேஜில் எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பொய் பேசுகிற பழக்கமே இல்லை சார் சொல்லிட்டார். அதனால் உண்மையை சொல்லுங்கள், இதுக்கு முன்னாடி உன் முகரக்கட்டை எந்த டிவிலையும் பார்த்ததே இல்லை அப்படின்றவங்க கை தட்டுங்க பார்ப்போம்.
முக்கியமாக கைத்தட்டினவங்க யார் தெரியுமா? ஃபுல்லாக சிஸ்டர்ஸ், ப்ரெசன்டேஷனுக்காக வந்த சிஸ்டர்ஸ். அதில் ஒரு சிஸ்டர் வந்து ஜூஸை கீழே வச்சுட்டு கை தட்டுறாங்க, என்னைய தெரியாதுன்னு அசிங்கப்படுத்துறதுக்கு. சிஸ்டர், நான் உங்ககிட்ட தனியாக வந்து பாவ மன்னிப்பு கேட்குறேன். நான் யாருன்றதை அப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் ஆனால் நீங்கள் சிரிக்கிறீங்க, அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா எனக்கு வந்து முன்னாடி உட்காந்து சிரிக்கிறவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளை பார்த்து நக்கலாக சிரிக்கிறதுக்கும் உண்மையாகவே மனசுலேருந்து சிரிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பார்த்துருப்பீங்கல்ல, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே உண்மையாக சிரிக்கிறீங்க, ஆரோக்கியமாக இருக்கீங்க. ஏன்னா நம்ம சிரிக்க சிரிக்க வந்து லைஃப் டைம் கூடிக்கிட்டே இருக்கும், முறைக்க முறைக்க லைஃப் டைம் இறங்கிக்கிட்டே இருக்கும். இது உண்மை. இப்படி சொல்லும் போது ஒரு பையன் என்னை முறைச்சிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு நான் என்ன தான் பாவம் பண்ணேன்னு தெரில. அந்த ப்ளூ கலர் சட்டை, அவன் மைண்டில் ஓடுற பாட்டே வேற. அவன் இங்கே இல்லை, கிளாஸ் ரூமில் உட்காந்துருப்பீங்க, ஆனால் மைண்டெல்லாம் வேற இருக்குல்ல. அந்த மாதிரி அவன் மைண்டுக்குள்ளே என்ன ஓடுதுன்னா, அம்மத்த பாட்டியா அப்பத்த கே அப்பாத்தியா, இந்த பாட்டெலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் மைண்டுக்குள்ளே ஃபுல்லாக ரீல்ஸாக ஓடிக்கிட்டு இருக்கு. 30 செகண்ட் தான் அவனோட பேஷன் லெவல். அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனால் பொண்ணுங்க அப்படி இல்லை. இங்கே இருக்கிற பொண்ணுங்களாம் என் கண்ணுக்கு அழகா நயன்தாரா மாதிரியும் சமந்தா மாதிரியும் தெரியுறீங்க. என்ன சார்? தங்கமான என் மனசை மறந்து அவன் கூட போனியே, நான் பணக்கார இல்லைன்னு தான் அவன் கூட போனியே. அந்த பாட்டில் இந்த பசங்களுக்குள்ள மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி 2 பேருமே, பசங்க பொண்ணுங்க 2 பேருமே ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நீங்களே ஜோராக ஒரு தடவை கை தட்டிக்கிங்க. வெரி நைஸ். நம்ம என்ன பண்ண போகிறோம்? காமெடி தான் பண்ண போகிறோம். உங்களுக்கு நான் காம்படிட்டர் கிடையாது. என்ன அவனுக்கு கை தட்டணுமா நினச்சிட வேணாம். ஏன்னா பொண்ணுங்க அப்படி இல்லை, போனால் போட்டுமேன்னு கை தட்டிடுவாங்க. அத்தை பையன் மாதிரி எனக்கு அவன் அப்படின்னு நினச்சி கை தட்டிடுவாங்க. பசங்க அப்படி இல்லை, இவன் வந்துட்டான்னா நம்ம காலேஜில் என்ன இவன் பெரிய ஆளா அப்படிலாம் இல்லை. நீங்கள் தான் உங்கள் காலேஜில் ஹீரோ. நான் இன்றைக்கி ஜஸ்ட்டு உங்களை சிரிக்க வைக்க போகிறேன், அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்ச ஆஹா என்ன சிஸ்டர், அவங்க குடித்த டம்ளர் தாண்டி பக்கத்தில் இருக்க டம்ளர்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. இப்படி ஒரு சிஸ்டர் எனக்கு இல்லையே சிஸ்டர். ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு அன்றைக்கே சத்திய பிரமாணம் சென்ட் ஜோசப் ஸ்கூலில் படித்தவன் நான். அதனால் வந்து ஆமாம் ஃபாதர், அப்போதுலேருந்தே வந்து நமக்கு வந்து டிசிப்ளின்றதை வந்து ஸ்கூல்லேருந்தே சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸஸ் மட்டும் போக போகிறோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வாய்ஸு அப்படின்றத விட உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸ் மட்டுமே போக போகிறோம். அதுக்கு 5 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு. ஒருத்தர் ஒரு வாய்ஸ் தான் கேட்கணும். இன்னொரு வாய்ஸ் வேணும்னு தோணுச்சுன்னா வந்ததுலேருந்து ஒரு ஜென்மம் உங்கள் பக்கத்துலேயே சும்மா உட்காந்துட்டு இருக்கோம். பார்த்துருக்கீங்களா? கேட்டால் நானே டிப்ரெஷனில் இருக்கேன் மச்சான், எனக்கு அவ்வளோ கவலை மச்சான், அவ்வளோ அரியர்ஸ் மச்சான். அரியர்ஸ் படிப்பில் இல்லை, லவ்வில். ஒரு லவ்வா 2 லவ்வா, பார்த்ததெல்லாம் லவ், அதெல்லாம் அரியர்ஸு. ஓகேங்களா? எல்லாரும் பின்னாடி ஒரு ஆட்டோகிராஃப், ஒரு 96 படம் இருக்கிற மாதிரி அவ்வளோ இருக்கும். அவங்க வைக்கிற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கூட என் இனிய தனிமையே, அவன் டிப்ரெஷனில் இருக்கன்னு எல்லாருக்கும் காட்டிக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி ஆளை கூட இன்னைக்கு அடிச்சு ஏய் ஜாலியாடுறா அப்படின்னு சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம ஜாலியாக இருக்கிறோம். ஓகேவா? ஸோ இன்னொரு வாய்ஸ் வேணும் தெரிஞ்சுன்னா பக்கத்தில் சும்மா ஜென்மத்தை அடிச்சு அவன்ட்டு அந்த வாய்ஸை கேட்க சொல்லுங்க. 2வது கண்டிஷன், ஒரு வாய்ஸில் பேசும் போதே கையை தட்டிடணும். ஒருவேளை கையை தட்டாமல் இப்படியே பேயை பார்க்குற மாதிரி என்னை பார்த்தீங்கன்னா ஒரே வாய்ஸில் ராத்திரி 12 மணி வரைக்கும் பேசுவேன். இதே மாதிரி சம்பவம் இதே கோயம்புத்தூரில் ஒரு காலேஜில் நடந்தது. ஒரு வாய்ஸில் பேசிகிட்டு இருந்தேன், மை மருந்து அவங்க கையை தட்டலை. ராத்திரி 12 மணி வரைக்கும் ஒரே வாய்ஸ். கடைசியில் செக்யூரிட்டி ஹிந்திக்காரர், அரே நான் கை தக்கிறேயா, வெளியே போயா அப்படின்னு அவர் கை தட்டி அமிச்சார். அந்த நிலைமை நம்ம காலேஜுக்குள்ளே வேணாம். ரூல் நம்பர் 3, எந்த வாய்ஸ் கேட்டாலும் இவன் பேசுவானா, இவனை நான் விட்டாக்குறேன் பாருன்னு சொல்லி என்னை விட அதிகமாக உட்காந்துட்டு இதுவரையும் யோசிக்காத அந்த மூளையை இப்போ உட்காந்து யோசிச்சு இவனை அவுட் ஆக்கலாம், யாரு கேட்கலாம். ஒரு சீனுக்கு போனவன், இந்த பாகுபலி படத்தில் கண்ணுங்கரேன்னு ஒருத்தன் 1000 பேரில் ஓடி வருவான் பாருங்க. அந்த வாய்ஸ்லாம் கேட்காதீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க வாய்ஸாக கேளுங்க. ஓகேவா? கடைசியாக ஒரே ஒரு கண்டிஷன், எல்லா வாய்ஸும் பேசுறதுக்கு நான் அவ்வளோ பெரிய அப்பா டக்கர் கிடையாது. ஒரு 5 வாய்ஸ் 10 வாய்ஸ் தெரியலன்னு சொல்லுவேன். அந்த டைமில் நம்ம காலேஜில் படிக்கிற உங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்டாக நினச்சி மன்னிச்சு கையை தட்டிடணும். இந்த எல்லா கண்டிஷனுக்கும் ஓகேனா நீங்கள் கை தட்டினா இனிதே நம்ம கரிகாலன் மேஜிக் ஷோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னொன்று ஒரு முக்கியமான கண்டிஷன் தம்பி, இங்கே எல்லா இடத்துலையும் CCTV கேமரா இருக்குது. பொண்ணுங்க பிரச்சனை இல்லை, கை தட்டிடும்.
பசங்க அப்படி கிடையாது. கை தட்டினா 10 மார்க் எக்ஸ்ட்ரா செமஸ்டரில், கை தட்டாதவனுக்கு 20 மார்க் எக்ஸ்ட்ரா மைனஸ். அதனால் நல்லா கை தட்டியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். எந்த வாய்ஸ்? யாரு? நயன்தாராவா? விஜய் சார் ஃபேன்ஸ் இருக்கீங்களா? அஜித் சார் ஃபேன்ஸ் இருக்கீங்களா? அப்போ நம்ம அவரை கூப்பிட்டே ஆகணும். எல்லாரும் சொன்னாங்க இவங்க அப்பா டேரக்டர்னு. ஆனால் இன்னைக்கு டேட்டில் இவரை மாதிரி நடிக்க முடியாது, இவரை மாதிரி ஃபைட் பண்ண முடியாது, இவரை மாதிரி பாட்டு பாட முடியாது. அவ்வளோ கோடியில் சம்பாதிக்கிற ஒரு விஷயத்தை தூக்கி போட்டு மக்களுக்காக நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு வர முடியாது. அண்ணன் யாரு? நெஞ்சுக்குள்ள கூட இருப்பா நம்ம சனவரித்தனா இன்னைக்கு போல கழுனா நம்ம கெத்தா. ஐ எம் வெரி ஹாப்பி. என்ன இங்க கூப்பிட்டவங்க யாரா வேணா இருக்கலாம் சார். பக்கத்துல உட்கார்ந்து கத்துற நம்ம செல்ல குட்டிங்களா இருக்கலாம், இல்ல நாளைக்கு தமிழ்நாட்டு ஆள போற நம்ம தங்க கட்டிங்களா இருக்கலாம், இல்ல நாளைக்கு உலகம் ஃபுல்லா இருக்க போற நம்ம கிறிஸ்த இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்கிற பசங்களா கூட இருக்கலாம். இதுக்கு கொஞ்சம் கை தட்டி இருந்திருக்கலாம். அதனாலதான் சொல்றேன், என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பி. உங்ககிட்ட எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். இதே கோயம்புத்தூர்ல ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கு வந்திருந்தேன். அந்த கல்யாணத்துல மொத்தமே 10 பேர் தான். அந்த 10 பேர்ல 2 பேர் மாப்பிள்ளை பொண்ணு, 4 பேர் அவங்கள பெத்த பேரண்ட்ஸ், ஒரு 2 பேர் ஒருத்தர் வீடியோ எடுக்கிற, ஒருத்தர் போட்டோ எடுக்கிற, கடைசியா இருக்கிற 2 பேர் ஒருத்தர் செக்யூரிட்டி, இன்னொருத்தர் நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அவங்க கிட்ட கை தட்டுக்குன்னு கேட்கவே இல்லை. ஆனா அவங்க கை தட்ட சத்தம் சென்னை வரைக்கும் கேட்டுச்சு. ஆனா ஆனா இங்க ஒரு 600 பேருக்கு மேல இருக்கீங்க. கை தட்ட சொன்னா அங்க இருந்து இங்க மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கான் ஒரு பையன். நான் போட்டிருக்க ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு இங்க இருந்து ஒரு பொண்ணு கேக்குது. அங்க ஒரு பையன் வீடியோ எடுக்கிறான், மெமரி ஃபுல்லுன்னு வருது, மறுபடியும் டெலீட் பண்றான், மறுபடியும் வீடியோ எடுக்கிறான், மெமரி ஃபுல்லுன்னு வந்து டெலீட் பண்றான். இதெல்லாம் பார்க்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா? நீ பற்று வைத்து நெருப்பு பற்றி எறிய உன்னை கேட்குது. நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கிறது. எஸ், தளபதி வந்துட்டாரு. நெக்ஸ்ட் யாரை கூப்பிடலாம்? எஸ், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சவர், தலக்கணமே இல்லாதவர். ஆனா அவர் அப்பெல்லாம் கூப்பிட கூட சொல்லியிருக்காரு. அவரே அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு. என்ன பேரு? எஸ், வாங்க ஏகே. கண்ணாமூச்சீரே கண்டுபிடியாரு. என்ன தம்பிங்களா, கைத்தட்டுல சும்மா தெரிக்க விடலாமா? ரொம்ப கத்தாதீங்க. நாளைக்கு காலையில் எந்திரிக்கும் போது மொட்டை ராஜேந்திரன் மாதிரி வாய்ஸ் ஆகிடும். பொதுவாக நான் எந்த ஃபங்க்ஷனுக்கும் போக மாட்டேன். ஆனால் நம்ம காலேஜுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் இருக்குது. இங்கே இருக்கிற எல்லாருமே நாளைக்கு இன்ஜினியரிங் படித்து நாளைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் வேறு லெவலில் இருக்க போகிறாங்க. உங்களை பார்க்குறதுக்கு நான் வரலன்னா பின்ன வேறு யாரும் வருவா? ஏன்னா தம்பிங்களா, மொத்தத்தையும் ஒரே செமஸ்டரில் கிளியர் பண்ணிடலாமா?
சும்மா கைத்தட்டுல தெறிக்க விடலாமா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பண்ணலாம். ஒரு கேர்ள்ஸ் ஒரு பாய்ஸ், ஓகேவா? கேர்ள்ஸ். அக்காவா? அக்கா தாங்க இருக்கேன்டா. என்னடா இது, இந்த வாய்ஸ் எல்லாம் இப்படி கேட்குறீங்க? அக்கா ஒரு சொல்லுவேன்னா பசங்கெல்லாம் பாலை வேணுண்டா. பாவீங்களா நீங்க நீங்க யாரை கேட்குறீங்கன்றது ஃப்ரெண்ட் ரோல இருக்கவங்களுக்கு தெரியாது, அதனால இப்படி இருக்காதீங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் பசங்க. சமந்தாவா? தம்பி ஒன்லி ஆடியோ, நோ வீடியோ. சமந்தாவா? நல்ல பாரு, இரு அப்பத்தா வேணா வரும். வருண், வருண் புரிஞ்சுக்க வருண். சரி, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, விட்டுருங்க. வேற என்ன வாய்ஸ்? எஸ்கே கூப்பிடலாமா? எஸ்கே ஃபேன்ஸ் இருக்கீங்களா? எஸ், வருத்தப்படாத வாலிப சங்கத்தின் தலைவன் எங்கள் வீட்டு பிள்ளை. ஹாய் 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 ஹாய். ஐயோ, இங்க யாரை பார்த்தாலும் ஆளை பார்க்குற மாதிரியே இருக்கு பங்கு. புரியுது. இன்னைக்கு ஒரு நாள் சும்மா ரைமிங்காக டைமிங்காக பேசினேன், அதுக்காக மனசுக்குள்ளே சாபத்தை விடாதீங்கடா மை டியர் பாய்ஸ். காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கும் நமது அருமை கிறிஸ்த இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கள். அப்படி என்னையா கேட்டுவிட்டோம். உயிரை கொடுத்து ப்ரோக்ராம் பண்ணும்போது நடுவில் கை தட்டுங்கடான்னு கேட்டோம். அது தப்பாயா? அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் இப்படியே உட்காந்து அங்கிள், இதெல்லாம் வெரி பேட் அங்கிள். நம்ம யாருன்றதை இப்பதான் காட்ட போறோம். வருத்தப்படாத வாலிபர் சங்கங்களே, இதை பாருங்க. நீங்க பாட்டை போடுங்க, போடாம போங்க. டான்ஸ் போடுங்க, போடாம போங்க. நம்ம காலேஜில் அடிக்கடி இப்படி ஒரு கல்ச்சுரல்ஸை போட்டே ஆகணும். எப்படியே போட்டே ஆகணும். இதே சிவகார்த்திகேயன் சார் வந்து டாக்டர்னு ஒரு படம் நடிச்சார், பாத்தீங்களா? அதுல தீபாக்கான்னு ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க, தெரியுமா? அவங்க எப்படி பேசுவாங்க? என்னையா இது, கோயம்புத்தூருக்குள்ள ஒரு பெரிய சென்னையே உட்கார்ந்த மாதிரி இருக்காங்க. எல்லாம் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுன்னு தெரியல, ஆனா எல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி என்னையே முறைச்சு பார்க்குறாங்க. கை தட்டன்னு முடிவு பண்ண பிறகு விசில் அடிச்சு கை தட்டன, கையை தட்டி விசில் அடிச்சாங்க. எல்லாம் ஒன்று தானே, என் நல்ல கையை தட்டி தொலைச்சிருக்கப்பா. கையை தட்டி கோமதி அக்காக்கு கை வலிக்க போகுது. வலிச்சா சொல்ல போகுது கோமதி அக்கா. நீ பட்டுன்னு பேசினே இருக்கா? டே தம்பி, நேற்று தான் உன்னை அந்த காலேஜுக்கிட்ட பார்த்தேன், இன்னைக்கு இன்னும் இந்த காலேஜில் பார்க்குறேன். நாளைக்கு உன்னை எந்த காலேஜில் பார்ப்பேன்? டுட்டோரியல் காலேஜா? ஓ, நீ அப்படி வரியா? தம்பியை பார்க்கும்போது என்ன பார்த்த மாதிரி இருக்கு. தம்பி, நீ ஜிபி முத்தா? டேய், ஒரு வாய்ஸில் பேசும்போது அந்த வாய்ஸை முடிக்க விடுங்கடா. கையில் என்னமோ ரிமோட் கட்ச மாதிரி எல்லா சேனலும் மாற்றினே இருக்குங்க. அந்த படத்தில் ஒரு மாதிரி கிட்டி எடுத்து டப்பாக்குள்ளே போட்டு விற்றுருவேன், ஓகேவா? உங்களுக்காவது பரவாயில்ல, நான் யாருன்னு தெரியும், சிரிக்கிறீங்க. சில பேர் என்னமோ கடன் வாங்கின மாதிரி மறைச்சினே இருக்கீங்க. ஏன்டா உங்ககிட்ட என்ன கூகுள் பேல 1000 ரூபாவை கேட்டேன், லைட்டாக கை தட்டி வாங்கிட்டு தானே கேட்டேன், அதுக்கே இப்படி மறைச்சிட்டே இருக்கீங்க. ஆனால் நான் யாருன்னே தெரியாமல் சிஸ்டர்ஸ்லாம் எவ்வளோ சிரிக்கிறாங்க தெரியுமா? சிஸ்டர், நான் யார் தெரியுதா உங்களுக்கு? ஐயோ, சிரிக்கும் போது அப்படியே 6 மாதம் குழந்தை சிரிக்கிற மாதிரியே சிரிக்கிறீங்க. மொத்த சிஸ்டருக்கும் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு, நீங்களாம் நல்லா சிரிக்கிறீங்க. இந்த மாதம் ஒன்றும் எனக்கு 15 ப்ரோக்ராம் இருக்குது. எல்லா ப்ரோக்ராமுக்கும் நீங்கள் ஃபஸ்ட் ரோவில் வந்து உட்காரணும். பாதி பேமெண்ட் வேணால் கொடுத்துட்றேன், ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். யாரு? குட்டி டிராகனா?
இல்லைம்மா, டிராகனும் வரமாட்டாரு, குட்டி டிராகனும் வரமாட்டாரு. தனுஷ், அப்புறம் கேப்டன். சரி, தனுஷ் சாரை கூப்பிட்டுருமா? வாங்க தனுஷ் சார். டே ராஜா, ஐயோ பசங்கெல்லாம் பார்க்கும்போது அப்படியே என்ன பார்க்குற மாதிரியே இருக்கு. டே, சின்ன வயசுலயே எங்க அம்மா காலில் விழுந்து கெஞ்சு பண்ணினா, டே குமாரே ஒழுங்கா ஸ்கூலுக்கு போடா, டே கெஞ்சு பண்ணினா உனக்குனா நான் ஸ்கூலுக்கு தானே போட, நான் போட பேக் மாட்டின போயினே இருப்பேன். ஒருத்தன் தூங்கினுக்கு சொல்ல ஒரு கொசு வந்து கச்சதுனா அந்த கொசு பெறாடா, இதே அவன் முடிச்சுன்னு சொல்ல அந்த கொசு வந்து கச்சினா பட்டு நச்சா பொட்டுன்னு போயிட, விட பட்டு நச்சா பொட்டுன்னு போயிடா செஞ்சிருவேன். ஓகே, லாஸ்ட் ஒரு 5 வாய்ஸ். கேப்டன் புரியல? என்னப்பா? இச்சே சூர்யா. தலைவரே 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 முடியல தலைவரே, மறுபடியும் எனக்கு வராத வாய்ஸா பார்த்து பார்த்து கேட்கிறாங்க தலைவரே. வர்றா, மிமிக்ரி பண்றா, கால்ல உழுறா, கை தட்டு வாங்குறா, ரிப்பீட். வந்தா மிமிக்ரி பண்றா, கை தட்டு வாங்குறா, ரிப்பீட். முடியல தலைவரே, முடியல. என்னது சிலுக்கா? டாய், கேங்ஸ்டர்னா ஒரு டிசிப்ளின் வேணாம். அப்படிப்பட்ட டிசிப்ளினே எங்களுக்கு வேணாம்டா. என்னன்னா இந்த வாய்ஸ் பேசணும்னா அடுத்த அரை மணி நேரம் எனக்கு இங்க ஃபுல்லா எரியும். அர்ஜுன் தாஸா ஃபுல்லா வலிக்கிற வாய்ஸா கேக்குறீங்களா? கேப்டன் முடிச்சுட்டு நம்ம அர்ஜுன் தாஸ் கிட்ட வந்துருவோம். வாங்க கேப்டன். துளசி வாசம் மாறினாலும் மாறுண்டா, ஆனா இந்த தவசியோட வாக்கு மாறவே மாறாதுடா. என்ன மக்களே, கேப்டன் இல்ல நீங்களா மிஸ் பண்றீங்களா? கேட்கல? நீங்க யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. யாரு சொன்ன கேப்டன் இல்லைன்னு? இன்னும் கேப்டன் நம்ம கூட தான் இருக்காரு. உங்க கண்ணத்துல யாராவது சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த தர்மத்துல இந்த கேப்டன் இருக்க மக்களே. கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு கல்வி அறிவு கொடுத்தீங்கன்னா அந்த கல்வியில இந்த கேப்டன் இருக்க மக்களே. ஜாதி மதம் பார்க்காம எல்லாரும் இங்க இந்தியனா ஒற்றுமையா இருக்கீங்க பாத்தீங்களா? இந்த ஒற்றுமையில இந்த கேப்டன் இருக்க மக்களே. நான் மட்டும் இல்ல, அடுத்தவன் நல்லா இருக்கும்னு நினைக்கிற எல்லாரும் கேப்டன் தான். நீங்களும் கேப்டன் தான். வரட்டுமா? ஆத்தா சொல்லி வை. தொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம். ஓகே, நெக்ஸ்ட். யாரு? அங்க அர்ஜுன் தாஸ் கேட்டாங்க, அதை முடிச்சுட்டு வந்துட்டுமா? வாங்க அர்ஜுன் தாஸ். பிடிச்சு வச்சிருக்க வெளியே போகும்போது அண்ணனோட மட்டும்தான் போடும். இப்ப நான் ரோலக்ஸ மட்டும் பிடிச்சு வைக்கல, இப்ப குட் பேட் அக்லில ஏற்கனவே பிடிச்சு வச்சிருக்கா. ரோலக்ஸ், அவன் பேரு டில்லி. ரோலக்ஸ். ரோலக்ஸை கூப்பிடலாமா? சிங்கம் வேட்டையாடும் போது காடே செழிப்பா இருக்குமா? சிங்கம் பட்னியா இருக்கும் போது மொத்த காடும் பட்னியா இருக்கணும்டா. இதுனா ரிலாக்ஸ். மறுபடியும் ஸ்கிராட்ச்ல தான் ஆரம்பிக்கிறடா. நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மக்கள் கொடுக்கறடா லைஃப் டைம் செட்டில்மென்ட்ரா. ஓகே, லாஸ்ட் 3 வாய்ஸ். எஸ்டிஆரா? என்னது கேட்கல சரியா?
எஸ்டிஆரா? நயன்தாராவா? ஏய் தம்பி, நயன்தாரானா கூட விக்னேஷ் சிவனும் வருவார், பரவாயில்லையா? வாங்க. எஸ் வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் போறான்னு முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வரா அதான் முக்கியம். தட்டா ஏங்க ஒரு நிமிஷங்க, ஒரு அட்வைஸ் சொல்லட்டுமா? இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்குலாம் ஒரே ஒரு அட்வைஸ், வாழ்க்கையில எவன் அட்வைஸும் கேட்காதீங்க, அதான் என்னோட அட்வைஸ். நமக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி இங்க யாருக்கும் எந்த விஷயம் கிடையாதுங்க. பொண்ணுங்க கிட்டலாம் உங்க அப்பா எவ்வளவு அட்வைஸ் பண்ணிருப்பாருன்னு இப்பதாங்க தெரியுது. ஏன் தெரியுமா பசங்க ரியாக்ட் பண்ணாம இருக்கானுங்க? ஏன்னா அவனுங்க கிட்ட யாரும் அட்வைஸே பண்ண மாட்டாங்க. எங்க அவனுங்க வீட்டுல இருக்கானுங்க, அப்படியே வீட்டுல இருந்தாலும் அவனுங்க போன்ல தானங்க இருக்காங்க. ஹால்ல இருந்து ரூம்குள்ள வாடான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு மெசேஜ், ரூம்ல இருந்து பாத்ரூம் போயிட்டு டேய் அரை மணி நேரம் பாத்ரூம்ல உட்காந்து நான் வெளில வரும்போது அந்த முட்டி வெளிச்சம் எவ்வளவு கஷ்டமா வர தெரியுமா? ஏன்னா எல்லா பசங்களும் அங்க 45 மினிட்ஸ் யோகா பண்றாருங்க பாத்ரூம்ல உட்காந்து. என்ன பண்ணிட்டேன், லெஃப்ட்ல விட்டேன்னா ரைட்ல திரும்பிடும். வர்த்தா கை தட்டினா ஹாப்பிமா. ஓகே, லாஸ்ட் 2 வாய்ஸ். புரியல. கமல்லா? சீமானா? உனக்கு என்னப்பா நீ பைத்தியம்? நீ எல்லாத்தையும் கேட்டு அப்புறம் நான் போய் அங்கே போய் என்னத்தை மாட்டி முழிக்கிறதுன்னு தெரியலப்பா. என் அருமை தம்பிகளே, என் இன தமிழ் மக்களே. தேங்க்யூ. லாஸ்ட் 2 வாய்ஸ். சின்சானா? தம்பி, டே தம்பி, நீ என்னடா நீ இன்னுமா சின்சான் பார்க்குற? நீ மைம்லாம் போட்டிருக்கும் போதே நினச்சி நீ குழந்தைங்க ப்ரோக்ராம் தான் பார்க்குறேன்னு. டோரா புஜ்ஜியா? ஃபாதர், எல்லா பசங்களும் குழந்தையா இருக்கானுங்களா, குழந்தை மாதிரி நடிக்கிறானுங்களா, ஒண்ணுமே தெரியல. டோரிமானா? டோரிமான்ல ஒரு கேரக்டர் வரும்ல, இல்ல நோபிட்டா என்னலே ஜியானா? அது இல்ல என்னலே நோபிட்டா என்ன சின்சானா? அம்மா நம்மள அமைதியா இருக்க சொல்லியிருக்காங்க, நம்ம அமைதியா இருப்போம். அமைதி அமைதி அமைதியோ அமைதி. பாவீங்களா, நான் கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தேன், உங்களுக்கு கடைசியில் பொம்மை படம் தான் வேணுமா? கமலஹாசன்? இல்லை, நானும் ஒவ்வொரு மேடைக்கும் பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு அமைதியான ஒரு ஸ்டூடெண்ட்ஸை நான் பார்த்ததே கிடையாது. பின் ட்ராப் சைலண்ட்டுன்னு வாங்க பார்த்தீங்களா, அது இதுதான். ஆனால் இந்த அமைதி கிளாஸ் ரூமில் இருக்கிறதுலன்னு எல்லா ப்ரொஃபஸர்ஸும் வருத்தப்படுறாங்க. அதான் ஏன்னு தெரியல. இங்கே மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய இங்கே வந்து நிறைய ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி நான் சொல்கிறது பெரிய தப்பாயிடக்கூடாதுன்றனால பார்த்து சபை நாகரிகம் கருதி சொல்கிறேன். நான் யார் என்று கேட்பவர்களிடம் நான் சொல்லும் ஒரே ஒரு வார்த்தை, நான் உங்கள் நான். புரியல? பொதுவாக இல்லை, பேசின உடனே புரியறதுக்கு நான் ரஜினி கிடையாது, கமலஹாசன். 4 நாள் கழிச்சா தான் புரியும். அது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு புரியாதுன்னு போது நான் என்ன பண்ணுறேன், ஜெயக்குமார் சாருக்கு தெரியும் நல்லாவே. கமல் அது பாருங்க, குணா கமல் மாதிரி சிரிச்சுன்னே இருக்கிறாரு. ஆளை ஒரு சாமின்னு கும்பிடே போட்டார் அவரு. ஏன்னா ஒரு ஆம்பளை மனுஷன் இன்னொரு ஆம்பளைக்கு தான் தெரியும். அதனால இங்கே எல்லாருக்கும், இங்கே பசங்களுக்கு மட்டும் கேட்குறேன், எத்தனை 5க்கு மேலே இருக்கு அரியர் இருக்குன்றவங்க மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். ஓகே, பொண்ணுங்க இருக்கீங்களா? 5க்கு மேலே அரியர் எப்படிடா கை தூக்கும்னு நினைக்கிறீங்க? புரியுது. ஒன்றும் கவலைப்படாதீங்க, வர்ற செமஸ்டரில் உங்களுக்கு ஒரே ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிறேன், தான் பார்த்துக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நான். ஓகே, லாஸ்ட் ஒரு வாய்ஸ். சோட்டா பீமா?
சோட்டா பீமு, டாம் அண்ட் ஜெர்ரி, ஜிபி முத்து பேசி போயாச்சு. இல்லை தம்பி தருண், இல்லை என்னிலே நீ என்ன பார்க்கவே இல்லையா? நீ அந்த பிள்ளை கீர்த்தி பக்கத்தில் உட்காந்துட்டு நீ என்ன பார்க்கல பத்தியா? யாரு? நெல்சன். புரியல மேடம், என்ன சொல்றீங்க? சூப்பர் ஸ்டார். இதை பாருங்க, இங்க சந்தோஷம் இருந்தா எங்கே போனாலும் சந்தோஷம், இங்க சந்தோஷம் இல்லை சொன்னா எங்கே போனாலும் சந்தோஷம் கிடையாது. அதனால கடவுள் கொடுத்த வாழ்க்கையை சந்தோஷமா நம்ம தான் எடுத்துக்கணும். அதை விட்டு எப்ப பார்த்தாலும் கடவுளை பார்த்து, கடவுளே என்னை விட நல்ல லைஃப் நீ அவனுக்கு கொடுத்துட்ட, என்னை விட நல்ல லைஃப் நீ அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்ட, அந்த பொண்ணை நல்ல பணக்கார வீட்டில் பிறக்க வச்சிட்ட, ஐயோ அந்த பையனுக்கு நல்லா படிக்கிறதுல நல்லா ஏறுது, எப்படின்னு புரியல. அப்படிலாம் கடவுளை திட்டாம விட்டுட்டு, கடவுளுக்கு நம்ம எல்லாருமே குழந்தைங்க தான், அது நல்ல விதமா எடுத்துக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஓகே, கை தட்டா மகிழ்ச்சி. யாருப்பா? நெல்சன். சரி, ரெண்டு வாய்ஸோட, ஏன்னா உங்க ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கு. அப்புறம் நான் இங்க காலேஜில் ஜாயின் பண்ண மாதிரி ஆயிடும். ரெண்டே வாய்ஸ். ஒன்று வந்து நெல்சன், டைரக்டர் நெல்சன், இன்னொன்று வந்து விஜய் சேதுபதி. நெல்சன் சார். இல்லை தலைவா, எனக்கு ஒன்றுமே புரியல. இங்கே பசங்களாம் எல்லாருமே நெல்சன் சார் கேட்குறீங்க, ஆனால் நெல்சனை கேட்கும்போது பசங்க எல்லாமே டென்ஷனாக பார்க்குறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த பசங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரில. பாருங்களேன், எவ்வளோ டல்லாக ஜாலியாக இருக்கானுங்கண்ணே. அவனுங்க மைண்டுக்குள்ளெல்லாம் ஒரே விஷயந்தான், எப்படா முடியும் போய் பட்டு தூங்கிடலான்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஜி. வாழ்க்கை ரொம்ப சுமாராக போயிட்டு இருந்தது. அப்போ சுமாராக போன வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக மாத்திர காரணம் யாத்திரமா நீ தான். லவ் யூ. சார், எனக்கு இளையராஜா பிடிக்கும், ஏ ரஹ்மான் பிடிக்கும், ரஜினி சார் பிடிக்கும், கமல் சார் பிடிக்கும், சிம்பு சார் பிடிக்கும், தனுஷ் சார் பிடிக்கும், எனக்கு விஜய் சார் பிடிக்கும், அஜித் சார் பிடிக்கும். இப்படி கைத்தட்டாமல் உட்காந்தீங்கன்னா எனக்கு பைத்தியம் பிடிக்கும். இந்த ஆசிச் நல்லா பெருசா எப்படி இருக்கும்? நல்லா பெருசா. அது போகிற முட்டை எப்படி இருக்கும்? நல்லா பெருசா. வாவ். ஆனால் முட்டை போடும்போது அந்த டெலிவரி பெயின் எவ்வளோ கஷ்டமாக இருந்தது அந்த ஆசிச்சுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி மிமிக்ரி பண்ணும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு எனக்கு தான் தெரியும். அந்த டைமில் கை தட்டாமல் இப்படியே உட்காந்துருந்தேன்னு வச்சுக்க, நீ 10 அரியர் வச்சாலும் வேஸ்ட்டு. குமுத ஹாப்பி என்னாச்சு? பசங்களா, நான் ஒன்று சொல்கிறேன், லைஃப்பில் நீ எப்போ ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறியோ அப்போ தான் நீ ஜாலியாகவே இருக்க முடியும். இந்த பசங்க ஒரு முகத்தில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாவமாக இருக்கு. ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்கண்ணா, அப்போலாம் இருக்காதீங்க. ஓகேவா? நீங்கள் சிரிச்சிங்கன்னா குமுத ஹாப்பியாக நச்சு. அரே ஓகே பேபி. தேங்க்யூ. என்ஜாய் பண்ணீங்களா? தேங்க்யூ. கிறிஸ்த இன்ஜினியரிங் காலேஜில் வந்து படிக்கிற எல்லாருக்குமே என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாளில் படிப்பெல்லாம் முடித்து வேறு பொசிஷனில் போய் உட்கார்ந்துருவீங்க. இந்த உலகத்தில் யாரை வேணால் மிஸ் பண்ணலாம், ஒரே ஒருத்தரை மட்டும் ரிலேஷன்ஷிப்பில் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா அந்த ரிலேஷன்ஷிப் யாருன்னா நண்பனும் நண்பியும் மட்டும்தான். ஸோ அதனால் உங்கள் நட்பை சேகரிச்சுக்கிங்க. இன்றைக்கி வந்து சண்டை போடலாம், நாளைக்கு வந்து பேசிடலாம், எல்லாமே ஓகே. நாளைக்கு ஒரு சில வருஷம் கழித்து நம்ம ரிலேட்டிவோ இல்லாட்டி நமக்கு பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸோ நம்ம டல்லாக இருந்தால் கண்டுபிடிக்க தெரியாது அவங்களுக்கு. ஆனால் நீங்கள் 10 வருஷம் கழித்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடித்தா கூட, என்ன மச்சான் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு, ஏய் நீ எங்கே இருக்க, நீ போய் நான் அங்கே வரேன் அப்படின்னு வித்தின் ½ an hour வந்து நிற்கிறவன் யாருன்னா நண்பன் மட்டும்தான். அதே மாதிரி நீங்கள் வளர்ந்து அவங்களையும் சேர்ந்து வளர வைங்க. இப்போ ஒருத்தர் அரியர் வச்சுட்டு, மச்சான் நான் மட்டும் தனியாக அரியர் வைக்கிறேன், நீ எனக்கு துணைக்கு ஒரு அரியர் வைடான்னு வைக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சாரே. நம்ம இங்கேருந்து போகும்போது இந்த உலகம் வந்து ஒரு மோசமான ஒரு உலகம். இந்த மோசமான உலகத்தை நம்ம ஃபேஸ் பண்ணணும்னா நம்ம கையில் பெரிய ஆயுதம் இருக்கணும், ஒரு வெப்பன் இருக்கணும். அந்த வெப்பனோட பேர் தான் படிப்பு. உங்கள் கையில் மட்டும் சூப்பரான படிப்பு இருந்துச்சுன்னா வெளியில் போகிற எல்லாருமே உங்களுக்கு சல்யூட் அடிப்பாங்க. ஒருவேளை அந்த வெப்பன் உங்கள் கையிலன்னா நீங்கள் எல்லாருக்கும் சல்யூட் அடிக்கணும். இது நான் பார்த்த உலகத்தை சொல்கிறேன்.
நான் ஃபேஸ் பண்ண உலகத்தை சொல்கிறேன். அதனால் உங்களுடைய இந்த லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஆனால் படிக்கிற டைமில் படிச்சிருங்க. சப்ப மேட்ரு சால்ட் வாட்ரு. ஓகேவா? தேங்க்யூ ஆல். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இங்கே விஜய் சார் ஃபேன்ஸ் மட்டும் சவுண்டு கொடுங்க. ஓகே, அஜித் சார் ஃபேன்ஸு சூப்பர். இந்த மாதிரி எல்லாருக்கும் தனித்தனி ஃபேன்ஸ் இருப்பீங்க. அசார் ஃபேன்ஸ் இருக்கீங்களா? தேங்க்யூ. இப்போ எல்லாருமே தனித்தனியாக எல்லாருக்கும் கத்தணும். இவர் பேரை சொன்னால் ஒட்டு மொத்த பேரும் கத்துவோம். அவரு தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவரோட விஷோட நம்ம இந்த நிகழ்ச்சியை நான் என்னோட பங்கை முடிச்சிடுறேன். அவர் ஒரு வேளை நம்ம கல்லூரிக்கு வந்திருந்தாருன்னா என்ன பேசியிருப்பாருன்னா, When there is a richness in the heart, there will be the order in the nation. If there is order in the nation, there will be the peace in the world. இந்தியாவின் முதுகெலும்பு உங்களை போன்ற இளைஞர்களும் இளைஞர்கள் கையிலும் உள்ளது. நாளைய இந்தியாவிற்கு நல்ல பெயர் எடுத்து கொடுப்பதே உங்கள் கடமை. இந்த கிறிஸ்த இன்ஜினியரிங் கல்லூரிக்கு நான் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. Yeah, let's 3, 2, 1 start. இல்லை எனர்ஜெட்டிக்கான ஒரு ஸ்டூடெண்ட்ஸ். இந்த எனர்ஜி உங்களுக்கு எப்பயுமே வச்சுக்கோங்க. ரொம்ப பாசிட்டிவிட்டியாக திங்க் பண்ணுங்கள். திங்க் பாசிட்டிவிட்டி அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பி ஹாப்பி அண்ட் மேக் அதர்ஸ் ஹாப்பி. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். நம்மளுடைய நட்பு இந்த நட்பு தொடரட்டும். அசார் AZHAR அசார் _official அப்படின்ற நேமில் இன்ஸ்டாகிராமில் இருப்பேன். ஒரு ஃபாலோ போட்டு விட்டு நீங்கள் எடுத்த ஃபோட்டோவை டேக் பண்ணுங்கள். நம்ம நட்பு தொடரட்டும். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. பாய். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ சார். தேங்க்யூ.